நரம்பு மண்டலம் மனித நரம்பு மண்டலத்தில் அமைந்துள்ளவை. வேறுபட்ட தூண்டல்களை கண்டறிதல், பெறுதல், கடத்தல் முதலிய செயல்களை செய்யும் சிறப்பு வகை செல்களே நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. நியூரோகிளியா செல்கள் நியூரான்களின் துணை செல்கள் என்று அழைக்கப்படும். நரம்பு இழை என்பது நரம்பு செல்களின் நீட்சி கற்றைகளை கொண்ட இழை அமைப்பாகும். நரம்பு செல்கள் நரம்பு செல்கள் அல்லது நியூரான்களே நரம்பு மண்டலத்தின் அமைப்பு செயல் அலகுகள் ஆகும். மூளை சுமார் 860 கோடி நரம்பு செல்களால் ஆனது. மேலும் அதிகமான நியூரோகிளியல் செல்களால் ஆனது. நுண்ணமைப்பான நரம்பு செல் 3 பகுதிகளை கொண்டது. அவை செல் உடலம், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான்கள் ஆகும். செல் உடலம் நரம்புகளின் செல் உடலம் ஒழுங்கற்ற வடிவம் அல்லது பன்முக சீரமைவற்ற அமைப்பு ஆகும். நரம்பு செல் அல்லது நரம்பு செல்லின் உடலம் சைட்டான் எனவும் அழைக்கப்பெறும். செல் உடலத்தில் சைட்டோபிளாசம், நிசில் துகள்கள், செல் நுண்ணுறுப்புகள் போன்றவை காணப்படுகிறது. நிசில் துகள் என்பவை புரதச் சேர்க்கைக்கான ரிபோசோம்களை கொண்டவை. டென்ட்ரைட்டுகள் செல் உடலத்திலிருந்து வெளிப்புறமாக நீட்டிக்கொண்டிருக்கும் அடுத்தடுத்து கிளைத்தலுக்குள்ளான குட்டை இழைகளே டென்ட்ரைட்டுகள் அல்லது டென்ட்ரான் என்று அழைக்கப்படுகிறது. டென்ட்ரைட்டுகள் செல் உடலை நோக்கி மின் தூண்டல்களை கடத்துகின்றன. ஆக்சான் செல் உடலத்திலிருந்து உருவாகும் இழைகளில் ஒன்று மிக நீண்டு காணப்படும். முடிவில் இது கிளைத்து காணப்படும். இஃது ஆக்சான் என அழைக்கப்படும். இவை நரம்பு கடத்தும் பொருள் அல்லது நரம்பு சமிக்கைகளை கடத்தும் பொருள் என்ற வேதிப்பொருளால் நிரப்பப்பட்டுள்ளன. ஆக்சானில் உள்ள சைட்டோபிளாசத்திற்கு ஆக்சோபிளாசம் என்று பெயர். ஆக்சானை சூழ்ந்துள்ள மயலின் என்ற உரையானது பல அடுக்குகளை கொண்ட ஸ்வான் செல்களால் ஆனது. ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளை நியூரிலெம்மா போர்த்தியபடி உள்ளது. ஆக்சானின் மீது மயலின் உரையால் உண்டாக்கப்படும் இடைவெளிகள் ரேன்வியரின் கணுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. மின் தூண்டல் விரைவாக கடத்துவதை மயலின் உரை உறுதி செய்கிறது. நரம்பு செல்லின் வகைகள் மயலின் உரை அல்லது மெடுலேட்டட் அல்லது வெண்மை நிற நியூரான்கள். ஆக்சான்கள் வெண்மையான கொழுப்பு மயலினால் மூடப்பட்டு இருக்குமேயானால் அவை மயலின் உரை அல்லது மெடுலேட்டட் அல்லது வெண்மை நிற நியூரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது மூளையின் வெண்மை பகுதியை உருவாக்குகிறது. மயலின் உரையற்ற அல்லது மெடுலேட்டட் அற்றவை அல்லது சாம்பல் நிற நியூரான்கள். ஒருமுனை நியூரான்கள் வளர்க்கருவின் நரம்பு திசுக்கள் ஒருமுனை நியூரான்களை கொண்டுள்ளன. ஒருமுனை நியூரான்கள் ஒற்றை நீட்சி அல்லது இழையை பெற்றுள்ளன. இந்த நீட்சியே ஆக்சான் டென்ட்ரானாக செயலாற்றுகின்றது. இருமுனை நியூரான்கள் உணர்வு உறுப்புகளான விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்கள் இருமுனை நியூரான்களால் ஆனவை. ஒவ்வொரு இருமுனை நியூரானும் ஒரு செல் உடலம் மற்றும் இரு நீட்சிகளை முனைகளில் கொண்டது. ஒரு நீட்சி ஆக்சானாகவும் மற்றொன்று டென்ட்ரானாகவும் செயலாற்றுகிறது. பலமுனை நியூரான்கள் பெருமூளை புறணியில் பலமுனை நியூரான்கள் உள்ளன. ஒவ்வொரு பலமுனை நியூரானின் செல் உடலம், பல டென்ட்ரைட்டுகள், ஒற்றை ஆக்சானும் காணப்படுகின்றன. நரம்பு செல் இணைப்பு அருகருகே அமைந்த நியூரான்களின் டென்ட்ரைட்டுகளும் நரம்பு செல் இடைவெளி குமிழ்களும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொள்ளாமல் ஆனால் அதே சமயம் உடல் தொடர்பு கொண்டுள்ளன. அருகருகே அமைந்த நரம்பு செல்களுக்கு இடையேயான தொடர்பு பகுதி நரம்பு செல் இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. நரம்பு உணர்வு தூண்டல் நரம்பு செல்களில் தூண்டல்கள் கடத்தப்படுதலே நரம்பு உணர்வு தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது. டென்ட்ரைட்டுகள் உணர்வு தூண்டல்களை பெற்று மின் தூண்டல்களாக சைட்டானின் வழியே ஆக்சானுக்கு கடத்துகின்றன. நரம்பு செல் இணைப்பு பகுதியில்
இணைப்பு குமிழ்கள் நரம்பு கடத்து பொருள் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகின்றன. அதற்கு அசிட்டைல் கோலின் என்று